பிசினஸ், ஒரு ஜுவல்லரி பிசினஸ்னா அது சம்பந்தப்பட்ட கிளையண்ட்டை பத்தி மட்டும்தான் என்னோட நாலேஜ் இருக்கும். ஒரு ஜுவல்லருக்கு வந்து அந்த அன்னன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டையும் அந்த விஷயங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர, அதை தாண்டி பெரிய அளவுல ஒரு மேக்ரோ எக்கானமி, நாட்டுல மத்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத பத்தி பெரிய அளவுல ஒரு நாட்டம் இருக்காது. ஏன்னா நம்ம பிரச்சனைகளும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை ஓட்டங்களுமே நம்மளோட என்ன ஓட்டங்களை வந்து நிர்ணயிச்சுட்டு இருக்கிறது. இன் ஆல் திஸ் டைம் இந்த மேக்ரோ எக்கானமி இந்த மாதிரி ஒரு டிசீஸ் மூலமா ஒரு மைக்ரோ எக்கானமியும் பாதிக்கும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை. இதை நம்ம வந்து ரியலைஸ் பண்றதுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக், உலகளாவிய அளவுல ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன்ல நம்ம இதை பார்க்கறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ எக்கானமி எப்படி அஃபெக்ட் பண்ணோம்னா, நமக்கு பால் ஊத்துற பால்காரருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறாரு, டாக்டர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒரு சின்ன சுழலுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு அதை தாண்டின விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேர்ல்டு எக்கானமி பாதிக்கும் போது நம்மளோட சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்மளோட ரோல் என்ன, நம்ம எந்த வகையில கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் நம்மளோட, நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் அப்படின்றதான் இந்த ஓவரால் டாபிக். ஸோ நான் வந்து உங்கள ஒரு மனுஷனாவும், ஒரு டாக்டராகவும், ஒரு எம்ப்ளாயராகவும், நானும் ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்கிறேன்ற முறையிலையும் ஐ வாண்டட் டு ஷேர் மை வியூஸ். அவ்வளவுதான். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பார்ட் ஆஃப் இட். ஸோ தட் இந்த டிஸ்கஷன்ல நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். நம்ம புது புது வழிகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சில கொஸ்டின்ஸை நம்மளுக்குள்ள எழுப்பிக்கலான்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட்ல வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனால வந்தது. சைனால இருந்து ஃபர்ஸ்ட் இட்டாலிக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்டாலியன் பீப்புள் ஹாவ் அ டைரக்ட் ட்ரேட் வித் சைனா. அதாவது பர்டிகுலரா வூஹானுக்கு டைரக்ட் ஃபிளைட்ஸே 2 இருந்திருக்கு. அங்கேருந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கிற ஜனங்கள் இருந்திருக்காங்க. ஸோ மியூச்சுவலா தே யூஸ் டு டிராவல். அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் இருக்குன்னு இட்டாலியன் பீப்புள் வந்து தே வாண்டட் டு என்கரேஜ் அண்ட் மாரலி பூஸ்ட் த சைனீஸ் பீப்புள். அதனால என்ன பண்ணாங்க, அந்த வைரஸ்னால எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, இத மாதிரி ஒரு ஸ்டிக்மா, ஒரு சோஷியல் ஸ்டிக்மா நாங்க உண்டு பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க வாலண்டியரா போய் சைனீஸ் பீப்புளை ஹக் பண்ணாங்க. ஸோ இது பத்தின வீடியோக்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லயும் வந்தது, அதை பார்த்திருப்பீங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால, அது இந்தியாவில தான் அவேர்னஸ் கம்மின்லாம் கிடையாது, உலகத்துல எல்லா மூலைகள்லையும் இது இருக்கத்தான் செய்யுது. பிகாஸ் அவேர்னஸ் வந்து பர்டிகுலர்லி வித் ரிகார்ட் டு ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அதோட டீடைல்ஸ் வந்து டாக்டரும் டாக்டரை சார்ந்த அந்த துறையில இருக்கிறவங்களை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில டிஸ்கஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்ட் வரும்போது மட்டும்தான் பேஷண்ட்ஸ் வந்து அதுல ஒரு நாட்டம் செலுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி இட்டாலிக்குள்ள வரும்போது அதோட தீவிரத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட தீவிரம் ஜாஸ்தியாகி அதோட பாதிப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப ராணிப்பேட்டையில ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி இருக்கு. லெதர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய இட்டாலியன் பீப்புள் கூட கனெக்ஷன்ஸ் உண்டு வித் ரிகார்ட் டு ட்ரேட். இப்போ நவ் யூ கேன் இமேஜின் ஹவு a problem which has arisen in China has affected Ranipet. So இந்த கனெக்ஷனை தான் நம்ம வந்து we have to understand, because ட்ரேடுக்காகவும் குளோபலைசேஷன்னாலையும் இன்னைக்கு நம்மளோட வியாபாரங்கள் ரொம்ப வந்து விரிவடைஞ்சு போனதுனாலையும் உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு. உலகம் சுருங்கினதோட இன்னொரு எஃபெக்ட் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பரவிடுது. So why should we talk about this right now? Because unless we understand what is really happening, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கலாம் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாதான் நம்மளால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பல வருஷங்களா நம்மளுக்கு இருக்கிற பழக்கங்களை இன்னைக்கு நம்ம மாத்த போறோம். அதுதான் உண்மையான விஷயங்கள். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு பரவலா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா நியூ நார்மல். அது என்ன நியூ நார்மல்? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு போற ஜனங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த வெஸ்ட் பெங்கால்காரங்க தான் போட்டு இருப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளால வகைப்படுத்தியிருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மாஸ்க் போடாதவங்கள தான் நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதுதான் நியூ நார்மல். வி ஹாவ் டு ஸ்டார்ட் அக்செப்டிங் த சேஞ்ச். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது
இதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரெட்ரோஸ்பெக்டிவ் முன்னோக்கி பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு நாள் எடுத்திருக்கிறோம், இந்த ஒரு மாசம் நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கும்ன்றத நம்மள நாமே கேட்டுக்கணும். சில விஷயங்கள் வந்து என்னோட நான் மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசும்போது, ஐ மீன் ஆடிபிள் செந்தில்? எஸ் சார். யா. சோ எனிதிங் ஜஸ்ட் கீப் மீ இன்ஃபார்ம். சோ இந்த மாதிரி நம்மளோட எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கதவை எவ்வளவு நேரம் நம்ம சாத்தி வச்சுட்டு போறோம் வீட்டுல. நம்ம வாசல்ல நிக்க வச்சு யாராவது பேசியிருப்போமா? யாரா இருந்தாலும் உள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உபசரிச்சுதான் நமக்கு பழக்கம். சோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். சோ இந்த மாற்றங்களை நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்ன்றதுதான் ஒரு காலத்தின் கட்டாயம். சோ அந்த காலத்தின் கட்டாயம் அப்படின்றது வந்து நம்மளால இன்னைக்கு சார் எத்தனை நல்லா சார் அது முடியும்? என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சார் எப்பதான் சார் இந்த பிரச்சனை ஒழியும்? இந்த பிரச்சனை நம்ம ஒழியுதுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இந்த ஜோசியர் கதை. உனக்கு இப்ப சனி ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்கு. சரி சார் எத்தனை நாளைக்கு? 6 மாசம், அதுக்கப்புறம் பழகிடும்பா. சோ இவ்வளவுதான் விஷயம். கிட்டத்தட்ட நம்ம அந்த மோடுக்கு நம்மளை மாத்திக்கிறது நல்லது. ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம அதோட சீரியஸ்னஸையும் இது எதுக்காக நம்ம சம்பந்தப்பட்ட நல்லதுக்காகன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ முக்கியமான விஷயம் வந்து which I wanted to share with you is the consistency with which we have to adopt certain changes in our normal routine day-to-day life. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால சில விஷயங்களை வந்து மனசளவுல ஒத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் மனசளவுல அப்படின்னா, ஒரு இந்த ரைட் மே 3ஆம் தேதிக்கு அப்புறம் மேல லாக்டவுன் முடிஞ்ச உடனே நம்ம கேஷுவலா இருக்க போறோம், மாஸ்க் தேவையில்லை, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமா கிடையாது. வைரஸ் இருக்கத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து 2 பேர் முக்கியமான ஆட்கள், டாக்டர் ஜேக்கப் ஜான் அண்ட் டாக்டர் ஜெயபிரகாஷ் முல்லையில், போத் ஆர் ஃப்ரம் சிஎம்சி. அவங்க சொன்ன மிக அருமையான ஒரு கருத்து பரிமாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டியில, அதாவது இப்ப இந்தியான்னு ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% ஆஃப் த பாப்புலேஷன் ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் டு திஸ் வைரஸ். இந்த வைரஸுக்கு அவங்க நம்ம எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு. சார் அப்படின்னா அப்புறம் என்ன ஃபேட்டாலிட்டி என்ன இருக்கும், எத்தனை பேர் இறந்து போவாங்க சார்? நம்மளோட பயமே அதுதான், நான் உயிரோட இருப்பனா இல்லையன்றதான பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பேர்ல 2-3 பேர் மட்டுமே உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இது வந்து எந்த விதமான வியாதிக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்புறம் எதுக்கு சார் நம்ம இவ்வளவு உட்காந்து யோசிக்கணும்? நம்ம ஏன் சார் அப்ப எல்லாம் எப்போ மற்ற வியாதி மாதிரி தானே சார் இந்த வியாதியும் அப்படின்னா, எல்லாத்துல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிபின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிபி கிருமிகள் வந்து ஏர்ல இருக்கு. இட்ஸ் அன் ஏர்பார்ன் டிசீஸ், ஏர்ல இருக்கு, நம்ம எல்லாருமே சுவாசிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி நம்மளை பாதிக்கல அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி பவர். இது காலகாலமாக வழியாக நமக்கு வேக்சின் எல்லாம் போடப்பட்டு நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆனதுனால நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம வந்து சர்வைவ் ஆகிறோம். ஆனா கொரோனா வைரஸ்க்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை தற்பொழுது. இப்பதான் நேற்றுக்கு தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தான் they have started keeping trials in humans வேக்சின் பத்தி. ஸோ இதோட இது வரத்துக்கு நிறைய டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வியாதி, இந்த வைரஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மியூட்டேட் ஆகும். அப்படின்னா அதோட பிஹேவியர், அதோட முகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அன்னியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால கிளியர் கட்டா இதுதான் பாயிண்ட் பண்ணி இதை அடிக்க முடியாது. ஸோ அதனால we have to accept the fact இந்த ப்ராப்ளம் it is going to exist at least for the next 6 months to 1 year. இதுதான் உண்மை. ஆனால் இதனால இயல்பு வாழ்க்கை இதே மாதிரிதான் 6 மாசத்துக்கு 1 வருஷம் இருக்க போதான்னா நிச்சயமா கிடையாது. இதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டும் நான் நினைக்கிறது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வரணும். சடனா நம்ம ஒண்ணுமே கிடையாது, இந்த ஒரு ரிலாக்ஸ் பண்ணாங்க, லாக்டவுன் பீரியட்னு ஒரு இதுல வந்து இப்போ மெட்ராஸ், கோயம்புத்தூர், மதுரை, பிலீவ், ஸோ 3 இடத்துல நம்ம வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ண உடனே நீங்க பார்த்துருப்பீங்க மார்க்கெட் பிளேஸ்ல எப்படி இருந்தது. ஸோ இதே இது லாக்டவுனை டோட்டலா வந்து ரிலாக்ஸ் பண்ணா என்ன ஆகும், டோட்டலா எண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, மக்கள் வில் த்ராங், தே வில் கீப் கோயிங் இன் மாசஸ் டு வேரியஸ் பிளேசஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளேயே வச்சு அடைச்ச ஃபீலிங்ல எல்லாரும் வெளியில விட்டோம்னா ரொம்ப மோசமான பின்விளைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அதுக்காக அப்படியே இருக்க முடியுமானா நிச்சயமா கிடையாது. ஸோ தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். இந்த பேலன்ஸை நோக்கி தான் கவர்மெண்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கு. சோ ஃபார் மற்ற கண்ட்ரிஸையும் நம்ம கண்ட்ரிஸையும் எடுக்கும்போது, நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன், நமக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்தியா இஸ் டூயிங் எக்ஸலன்ட்லி வெல். இதை விட பெட்டரா வந்து இதை கண்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் என்ன
அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு 3 இல்ல 4 வகையா பிரிச்சுக்கலாம். ஸோ ஒய் ஷுட் ஐ சேஞ்ச்? நான் ஏன் மாறணும் ஒரு தனி மனுஷனா? எனக்கும் என்னை சார்ந்த என் ஃபேமிலிக்கும் நான் என்ன பண்ணணும் in order to protect my own family and myself, because I should be alive in order to support my family. ரெண்டாவது விஷயம், as an employer or as an employee, நம்ம வந்து என்ன பண்ணணும், வேலை செய்யற இடத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி பக்குவமா கொண்டு போகணும், அதை எப்படி வந்து தினசரி மோடுக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும்ன்றதான் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல வந்து யூனிஃபார்ம் இல்லாம இருந்திருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும், ஒரு 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 கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வரணுன்றதுக்காக ட்ரெஸ் கோட் கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரிதான் இதுவும் ஒரு சேஞ்ச் அப்படின்றத முதல்ல நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாய்க்கு ஆர் நம்மளோட வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் பேலன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ். பட் இந்த டைம் பீரியட் பிஃபோர் த லாக்டவுன் கெட்ஸ் கம்ப்ளீட்டட், we need to get prepared both mentally and physically. இதுதான் என்னோட பாயிண்ட். என்னன்னா, நம்ம வந்து இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனல் மார்னிங் நான் வந்து ஒரு 9 o'clock பண்ணா நைட் ஒரு 10-11 o'clock வரக்கூடிய ஆளு. எனக்கு இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிரேக். 5 நாள் ரொம்ப ஜாலியா இருந்தது, படம் பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் மொபைல்ல வந்து நெட்ஃபிளிக்ஸோ அமேசானோ பார்த்ததில்ல. நிறைய படங்கள் பார்த்தேன், ஜாலியா இருந்தேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ 5 நாள் நல்லா இருந்தது, அடுத்த 10-15 நாள் எக்ஸைட்டிங்கா இருந்தது. From the third week I started feeling boredom. I miss. ஸோ ஹாஸ்பிட்டல் போவேன் வருவேன், ஆனா அந்த பழைய பிஸி கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆக இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் லாட் ஆஃப் எமோஷனல், பிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் இன் அவர் செல்ஃப். ஸோ வி நீட் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ இந்த மாற்றங்களை நோக்கி நம்ம கொஞ்சம் நகர்ந்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில கவலைகள் இருக்கலாம். இதை தாண்டி எனக்கும் கவலைகள் உண்டு. ஏன்னா என்கிட்ட ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. 50 பேரையும் நான் வந்து சம்பளம் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து மாறலா வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமையோ டிப்ரெஸ் ஆகாமையோ பார்த்துக்கணும். ஐ ஹவ் காட் மை ஓன் ப்ராப்ளம்ஸ். பட் ஸ்டில் நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு கலந்தாய்வு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா we can always come out with the best solutions possible. So இதுல சில விஷயங்கள் வந்து mode of இது ஒரு in between I will tell something about the mode of spread. எதனால இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவு மைக்ரான் அளவு பெருசா இருக்கிறதுனால இது ஏர்பானா தும்முனா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், டிராவல் ஆகும். வேகமா தும்மும் போதோ இல்ல இருமும் போதோ வரலாம் அப்படின்றது இதோட. அதனாலதான் அந்த சேஃப் டிஸ்டன்ஸ்ல கீப் அப் பண்ணிக்கின்றாங்க. மாஸ்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்ளம் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி அவங்க ஒரு சிம்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஆளா இருக்கும் பட்சத்தில் எந்த சந்தேகமும் நம்ம வந்து அதுக்கான இதை வந்து விலக்கி வைக்கணுன்றதுக்காக தான் மாஸ்க் போடுறது. அது பேஷண்டோ இல்ல சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட இருந்து வெளியில வரக்கூடாது, மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்றதுக்காக தான் மாஸ்க். ஸோ நம்ம ப்ரொடெக்டிவா போட்டுக்கிறது, யார் யார் போட்டுக்கணுன்றது வந்து மெயினா வந்து டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்சஸ் இவங்க எல்லாருமே போடுறோம். ஏன்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட கான்டாக்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த 3-ply மாஸ்க், அதுக்கப்புறம் N95 மாஸ்க் இதெல்லாம் சொல்றாங்க. பட் நமக்கு வந்து யாரு வந்து பேஷண்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இதுல ஒரு 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 வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொசைட்டில நீங்க நம்புறீங்களோ இல்லையோ 60, அதாவது இப்ப இந்த கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்க 100 பேர்ல, அதுல 60 பேருக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாம இருக்கலாம். 60% ஆஃப் பீப்புள் ஆர் ஏசிம்டமேட்டிக். அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுதான் டேஞ்சர். இந்த டேஞ்சருக்காகத்தான் மாஸ்க் போட்டுக்கிறோம். சோ அப்போ சார் இருமுனா தானே வரணும், அப்படி இல்லைன்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட செக்ரீஷன்ஸ்ல இருந்து எந்த வகையிலையாவது வரக்கூடிய வகையில இது வந்து நீங்க வந்து ஒரு டோரோட டோர் நாபோ, கைப்பிடி, படிக்கட்டு ஏறும்போது அந்த ரெயில்ஸ்ல நீங்க வந்து ஒரு டோரை திறக்கும் போது எங்க வேணா கை வச்சாலுமே, லிப்ட்ல கை வச்சா, இது மாதிரி சொல்லக்கூடிய எல்லா, அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இது வந்து சர்வைவ் ஆகும். ஸோ இது ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா 4-6 மணி நேரம் இருக்குமான்றத விட 10 மணி நேரம் கீழே 10 மணி நேரத்துக்கு மேலன்னு வச்சுக்கலாம்.
இப்ப ஷர்ட் எதெல்லாம் வந்து நுண்ணிய அளவுல கூட வந்து ஓட்டை இருக்குதோ, போரஸா இருக்குதோ, அந்த மாதிரி இடத்துல எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ஃபோம் இருக்குது, துணி இருக்குது, எதுலலாம் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கோ அதுல எல்லாத்துலயுமே less than 10 hours இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக், கிளாஸ், ஸ்டீல் இதுல எல்லாமே 10 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுல நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கலாம். சார் நான் மாஸ்க் போட்டுட்டு போனேன், நான் கடைக்கு போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுதான் சார் போனேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்துச்சு? ஆக்சுவலா யூஎஸ்ல ஒரு லேடி, அந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர மெய்டை தவிர வேற யார்கிட்டயுமே நான் பார்க்கவே இல்லையே, எனக்கு ஏன் கோவிட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்க இருக்க ஸ்விக்கி மாதிரி அங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு பிஸா டெலிவரி பண்ணிருக்காங்க. அந்த டெலிவரி பண்ண பையனுக்கு வந்து கோவிட் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், வெளியில இருந்து தானே வாங்கணும், நம்ம அவ்வளவுதானே, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் இது போதும், இவ்வளவுதான்ன்றது நம்ம மனசுல நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். அது டெஃபினட்டா கிடையாது. மேக் இட் அ பாயிண்ட், யூ ஹாவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப் எவ்ரி டைம். இதை பிராக்டிஸ் பண்றதுதாங்க முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த சென்ஸ், நம்ம கடைக்கு போறோம், நம்ம வந்து அங்க இருக்கிற டேபிள் மேல நம்ம கை வைக்காம எப்படி இருக்க முடியும்? நம்ம என்ன கையை கட்டிட்டே எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? பட் யூ நீட் டு பிராக்டிஸ். அப்போ நிறைய விஷயங்கள் இங்க உள்ளுக்குள்ளேயே நினைச்சுக்கணும்ன்றதுதான் பாயிண்ட். யூ ஹாவ் டு டூ வாட் இஸ் கால்ட் எ மென்டல் எக்ஸசைஸ். சோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபெக்டிவிட்டி, சோ இதோட மார்டாலிட்டி, இது வந்து ஒரு ஆளை சாக அடிக்கக்கூடிய வலிமை கம்மியா இருக்கு, ஆனா பரவக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இது தும்முனா மட்டும் வர்றது கிடையாது, இன்னேட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லக்கூடும். அதாவது உயிரில்லாத பொருட்கள்ல ரொம்ப நேரம் இருக்கிறது தான் இதோட டேஞ்சரே. சோ நிறைய விஷயங்களை இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்றதை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தவங்க வந்து கரெக்டா சுத்தமா வச்சிருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் நம்ம தான் சுத்தமா இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ் தட் யூ ஹாவ் டு சேஞ்ச் அ லாட் இன்டர்னலி. உங்களுக்கு உள் மனசளவுல இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதான் ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னா, நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டம் எனக்குள்ளேயும் எங்க வீட்லயும் நடக்குது. இப்போ வந்து ஒரு காய்கறி வாங்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம், ரெண்டு இருக்குது, தோல் இருக்கக்கூடிய பழங்கள், தோல் இல்லாத பழங்கள். தோலை உரிச்சிட்டு நீங்க உள்ள சாப்பிடுறீங்கன்னா, அப்படி இருந்தாலுமே வெளியில இருக்கக்கூடியதை வந்து காஸ்டிக் சோடாவை வந்து 1 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில கலந்துட்டு நீங்க அதுல முக்கி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி சுடுதண்ணியில நினைச்சிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு போறணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா வேற வழி இல்லை. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரெட்டை வந்து நீங்க ஹீட் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும்னா, அந்த பிரெட்டை தயாரிக்கக்கூடிய இடத்துல யாருக்காவது கோவிட் இருந்தா என்ன பண்றது? சோ இந்த மாதிரியான இது பய உணர்ச்சின்றதை விட ஜாக்கிரதை உணர்ச்சியா எடுத்துக்கிறது மிக மிக முக்கியம். இதுதான் என்னோட வெரி வெரி ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பிகாஸ் வாட் ஐ எம் சீயிங் practically is people totally forget about this problem for a few seconds. அவங்கள அறியாம இதை மறந்துடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இயற்கை, இது தப்பு கிடையாது. ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நமக்கு அது பழக்கமாகி இதை வந்து ஒரு ரொட்டீனா கொண்டு வர்ற வரைக்கும் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். காலையில எந்திரிச்சோன்னா பல் விளக்குறதுன்றது நமக்கு எப்படி ஹேபிட் ஆச்சோ சின்ன வயசுல இருந்து, எவ்வளவு வருஷங்களா பண்ணிட்டு இருக்கனால அது பழக்கமாயிடுச்சு. இந்த பழக்கங்கள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் யூ ஹாவ் டு go through this mental transformation, bringing about making it as a habit is a foremost very very important step. You need to take it, because நம்ம நல்லா இருந்தோம்னா தான் நம்ம தொழிலையே நம்ம பார்த்துக்க முடியும், இல்லை நம்ம வேலைக்கு போக முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம திருப்பி ஆரம்பத்துல இருந்து எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். there is no other go. Try to utilize this period which is free for you to instill these habits so that you don't feel it as a burden in future. Next, இப்போ மார்னிங் ரொட்டீன்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, என்னோட பாயிண்ட் என்ன கேட்டீங்க, இப்போ லாக்டவுன் முடிய போகுதுன்னா இப்பல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல்ல வந்து கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். பிகாஸ் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயபெட்டிஸையும் வயசானவங்களையும் தான் மெயினா பாதிக்குது. ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க. ஸோ உடம்புல ஏதோ ஒரு வியாதின்றதை விட இன்னைக்கு வந்து சுகரும் பிபியும் வந்து வியாதின்னு சொல்றதோட இட் ஹஸ் பிகம் வாட் இஸ் கால்ட் a non-communicable disease. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு கீப் அப் யுவர் இம்யூன் சிஸ்டம் அட் த பெஸ்ட்.
இது வந்து மெயினா வந்து எக்ஸசைஸ்ல தாங்க வரும். எக்ஸசைஸ்ன்றது மெயினா கார்டியக் எக்ஸசைசஸ், யோகா, இன்னொன்று வந்து ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்றது ஸ்விம்மிங் மாதிரி, பட் அது பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்க்குலாம் நிறைய கிளாஸஸ் இருக்கு. யூ ட்ரை டு ஃபாலோ தோஸ் கிளாஸஸ். ஏற்கனவே யோகா பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இட் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ஸ் தி இம்யூன் சிஸ்டம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பிராணாயாமா அண்ட் கபாலபதி, இந்த ரெண்டு பிரீதிங் எக்ஸசைசஸும் இட் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் இன் யோர் இம்யூன் சிஸ்டம். சி உங்களோட லங்ஸ், ரெண்டாவது இது வந்து லங்ஸையும் தான் அதோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. டெஃபினட்டா இந்த டைம்ல இட் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இன்க்ரீசஸ் யுவர் அலர்ட்னஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கையும் கொண்டு வரும். இன்னொன்று வந்து பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கேரி அவுட் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இன்னொன்னு சொல்றோம், ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே யூ ஹாவ் டு காஜ் இட். இப்போ எனக்கு பிசினஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும் சார், அதெல்லாம் இல்லாம நான் எப்படி சார் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? இது வந்து நார்மல் தானே சார்? எஸ், I do have stress. ஒவ்வொரு சர்ஜரியுமே ஸ்ட்ரெஸ் தான். பட் ஸ்டில் we overcome that with lot of practices. So one of the practices yoga. அதுல முக்கியமானது again I want to emphasize, ஒன்னு பிராணாயாமா, ஒன்னு கபாலபதி. Try to learn that, you practice that, you will feel a lot of difference. So vegetables பத்தி பார்த்தோம். மெயினா வந்து பாயில்டா வச்சு இது பண்றது பெட்டர். ஸோ எதுவா இருந்தாலும் பாயிலிங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வைரஸ் கெட்ஸ் கில்ட். ஸோ இதை வந்து நம்ம சாலட், ஃப்ரெஷ் சாலட் சாப்பிட்டு பழக்கம் சார், அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஷுட் பி கிளீன்டு paka before you make it as a juice or you take it. So don't go for salads at this time. So non-veg பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், you can always, if you boil it properly, you can always take non-veg, no restriction, provided it's a chicken or a mutton or fish. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, you have to say no to certain things. How to say no அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி you have to keep saying no firmly to certain things. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் என்ன பண்ணும்னா, இது இன்டைரக்டா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் இன்க்ரீஸ் பண்ணும், கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ணும், இம்யூன் சிஸ்டம் வந்து குறைக்கும். அது வந்து நாளைக்கு ஒருவேளை கொரோனா இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த 2% மார்டாலிட்டின்னு நாங்க சொல்லக்கூடியதுல வந்து இந்த 2% எப்ப 5% ஆகலாம்னா, இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்கள்னால, ஏஜ் கம்மியா இருந்தாலும், சுகர் இல்லைனாலும், பிபி இல்லைனாலும், இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னாலையும் the corona infection will prove to be fatal to you. Second is smoking. Definitely it is much more dangerous because of the lung function ஏற்கனவே அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி லங் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணும்போது ஸ்மோக்கரா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு டெஃபினட்டா இதோட ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. மூணாவது வந்து as you know like ஹேண்ட் ஷேக்கிங். இது ஏன்னா இது வந்து நம்மளோட நார்மல் ரொட்டீன் லைஃப்ல வந்து ஒரு கிளையண்ட்ட, கஸ்டமர்ட்ட, கோ எம்ப்ளாயி ஆர் an employee or an employer, it is quite natural. நம்ம கை தன்னால போகும். Start saying no to yourself. So அப்படின்னா எல்லாமே எக்ஸசைஸ் தான். பிஃபோர் யூ கோ இன், இப்ப நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போறேன்றதை நீங்க ரொம்ப தெளிவா யோசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா தான் இதை பண்ண முடியும். யூ ஸ்டார்ட் அப். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், ஹக் பண்ணணும், கட்டி பிடிச்சிடே சூப்பரா இருக்கிற, எப்படி இருக்க மச்சி, எல்லாம் கரெக்ட். ஆனா இப்போ வேண்டாம். வெரி கிளியர். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி unnecessarily touching the innate objects. நீங்க இப்போ வந்து பைக்ல ஏறுறீங்க. ஸோ பைக்கு வந்து எங்க நிறுத்திருக்கிறீங்கன்றதா இது. ஏன்னா அந்த பைக் வந்து நீங்க வாசல்ல நிறுத்திருக்கீங்க, காம்பவுண்ட் வெளில நிறுத்திருக்கீங்கன்னா யார் வேணா மேல கை வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ மேக் ஷுர் இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். இல்ல சார் அவ்வளோலாம் என்னால பார்க்க முடியாதா, பேசாம க்ளவ் போட்டுங்க. க்ளவ் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஹெல்மெட் எல்லாமே போட்டு கடைசியா இதை போட்டுங்க, க்ளவ் போட்டுங்க. ஒரு தடவை சானிடைசர் போட்டு கழுவிட்டு தென் நீங்க வந்து க்ளவ் போட்டு ஆஃபீஸ்க்கு போய் வண்டியை நிறுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் எப்படி உள்ள போறீங்க, க்ளவ் கழட்டி. ஸோ இது எல்லாமே நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ மெயின் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ்க்கு போறீங்க, ஆஃபீஸ்ல எப்படி இருந்துக்கலான்றத வந்து ஐ வில் கம் இன் a few minutes டைம். மெயினா வந்து என்னன்னா, ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இப்போ நிறைய வீட்டுல நம்ம ஊர் சைட்ல எல்லாமே வந்து நமக்கு டெஃபினட்டா ஒரு காம்பவுண்ட் உள்ளுக்குள்ள பின்னாடி போற மாதிரி இருக்கும். if such a thing is available, it is always better வீட்டுக்குள்ள டைரக்டா வாசல் வழியா போகாம பின்னாடி போயிட்டு ஹெட் டு டோ பாத் எடுக்கணுங்க. வெரி வெரி கிளியர். மெயினா வந்து ஹேர், ஏன்னா நம்ம தலை முடியில வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ரொம்ப கிளியர் கட்டா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். அதனால ஹேர் வாஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலையும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஸோ லிக்விட் சோப்பு இருந்ததுன்னா பெஸ்ட், யூ ஆல்வேஸ் டூ தட். நீங்க ட்ரெஸ்ஸை வந்து நீங்க வந்து
அதை வந்து இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் இருக்கும். அதை நான் செந்தில் முருகன் மூலமா நான் வந்து ஐ வில் கிவ் யூ ஆல் த பேம்ப்ளெட்ஸ். ஆல்ரெடி ப்ராபப்லி யூ மைட் பி ஹேவிங். ஸோ அதை அந்த இதுல வந்து முக்கி வச்சுட்டு அதை அப்பயே நீங்களே வாஷ் பண்றதுனாலும் வாஷ் பண்ணி நீங்க தனியா போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்டுக்குள்ள வரணும். வெரி வெரி கிளியர், வெரி வெரி கிளியர். ஸோ மெயின் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கிறது வந்து சோப். சோப் வந்து சோப் வாஷ் இஸ் மோர் தென் எனஃப். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த ஃபோம் வந்து அந்த இந்த புரோட்டீன் லேயரை கரைச்சு, அந்த வைரஸோட புரோட்டீன் லேயரை கழிச்சு அதை அழிச்சிரும். ஸோ சானிடைசரோட பெஸ்ட் வந்து சோப்பு. ஃபார் 20 seconds கையில எல்லா சைட்லையும் கவர் பண்றது. அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் லூஸ் ஷர்ட்ஸா போடுங்க. கம்ஃபர்டபிலிட்டி, இப்போ ஸ்டைல்லாம் பார்க்காம கம்ஃபர்டபிலிட்டியை பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாம இருக்கணும். ஃபுல் ஸ்லீவ்ஸா இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் உங்களோட ஸ்கின் பேர் ஏரியா எங்கேயுமே டச் ஆகாம இருக்கணும். என்ன ரீசன்னா, அதை எடுத்து கொண்டு போய் நீங்க கண்ணிலேயோ மூக்கிலையோ தேய்ச்சிங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இன் பிட்வீன் த டைம், ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ வேர்க்குது இல்ல ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதை பரவறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் ஐ வாண்ட் டு டெல். ஏன் வந்து டாக்டர்ஸோ பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரல் லோடுன்னு சொல்லக்கூடியது. இப்ப ரிப்பீட்டடா இந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வைரல் லோடு, வைரஸோட எண்ணிக்கை நிறைய எங்களுக்கு வர 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 எங்களுக்கு வந்து இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டும் ஜாஸ்தி. எங்களுக்கு டிசீஸ் வந்தாலுமே தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் உங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் we need not take such a risk. Always be more alert and precautious and save yourself. ஸோ மாஸ்கை பொறுத்த வரைக்கும் 3-ply மாஸ்க் தாங்க இருக்கிறதுல பெஸ்ட். சி பர்பஸ் ஆஃப் மாஸ்கை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். மெயினா மூக்கு வழியா உள்ளுக்குள்ள இன்ஹேல் பண்ணக்கூடாதுன்றது பாயிண்ட். அதை வந்து அந்த மாஸ்க் வந்து மேக்சிமமா ஃபுல்லா கவர் பண்ணணுங்க. ஸோ அந்த மாஸ்க் முடிஞ்ச வரைக்கும் யூ ஷுட் கவர் ஆல் ஓவர் த சரௌண்டிங் ஏரியா ஆஃப் த நோஸ் அண்ட் மவுத். அது எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ பார்த்துங்க. ஸோ அது வந்து கிளாத்தாகவும் இருக்கலாம், இல்லை 3-ply மாஸ்க் இஸ் த பெஸ்ட். கிளாத்தை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி போர்ஸ் இருக்குன்றனால அது அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் பாயிண்ட். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே தயவு செஞ்சு பெரியவங்க கிட்டக்கையோ சின்ன குட்டி பசங்கள்கிட்டயோ கிட்டக்க போகாதீங்க. நல்லா நீங்க குளிச்சு கிழிச்சு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம், இதுவும் நீங்க ரொம்ப ரிஸ்கா பப்ளிக் கூட நிறைய மூவ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும் பட்சத்தில் இட் இஸ் ப்ரிஃபரபிள் நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது. ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எமோஷனலா, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி மச் நீடட். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்திங்க. அண்ட் அதே சமயத்துல இது இன்னும் அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயர் அண்ட் ஆர் எம்ப்ளாயி. ஸோ நம்மளோட ஆஃபீஸ்க்கு உள்ள போகும்போது, செந்தில் ஐ மே ரன்னிங் வெரி லேட். செந்தில் please proceed sir. No 20 minutes பேசலாம் sir. 5 o'clock தான், 4:35 ஆகுது sir. 4:35. I think like I'll take another 10 minutes. I'll finish it off. Yes sir, please. So மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு முன்னாடி ஆஸ் அ செல்ஃபா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல பயத்தை விடுங்க. இது நமக்கு கொரோனாவா இருக்குமா, இருந்தா என்ன பண்றது, சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வாசலுக்கு வெளியில வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு என்ன பண்றது, நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தனிமைப்படுத்திடுவாங்க. முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல இருந்து தூர போட்டுரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நம்மளோட உயிர் முக்கியம். இன்னொன்னு வந்து ஏர்லியர் த பெட்டர். நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரபல மருத்துவர் வந்து அவரே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிட்டார். அதாவது தனக்கு இருக்குமா இல்லையான்னு ஒரு குழப்பம் தான் பண்ணி ஒழுங்கா பிரச்சனை வந்துடும் போது தன்னைய வந்து இன்னொரு மருத்துவத்தை ஒப்படைச்சிருந்தாருன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. 4-5 நாள் காலம் தாழ்த்தினதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சிவியர் ஆகும்போது அவருக்கு பிரெத்லெஸ்னஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியல. சோ அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன்னா, அது மருத்துவரோ மருத்துவர் அல்லாதவரோ எல்லாம் வந்து கொரோனாக்கு வந்து எல்லாருமே, கொரோனாக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். சோ அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ரெண்டாவது விஷயம், இதுவும் கடந்து போகும். இந்த நமக்கு கொரோனா வந்துருச்சு, சுத்தி இருக்க பக்கத்துல இருக்க என்ன நினைப்பான், இதெல்லாம் வந்து பைசாக்கு பெறாத விஷயம். இது 1 மாசம் ஆச்சுன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு காப்பாத்திக்கக்கூடிய உயிர் தான் நமக்கு என்னைக்கும் சாஸ்வதம். சோ இந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கணுங்க. சிம்டம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி ஏக்காவும் இருக்கலாம், இல்ல ட்ரை காஃபா இருக்கலாம், ஃபீவர் வரலாம், இன்னொன்னு வந்து மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கலாம். இதுல எது வேணா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாமையும் உங்களுக்கு கொரோனா வந்துட்டு போகலாம். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து தொண்டை கரகரன் இருக்கு, எனக்கு இதுவா இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு ஒண்ணு ஜிஹெச்கோ இல்ல இந்த மாதிரி கோவிட் டெசிக்னேட்டட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அதுன்னு ஏற்கனவே லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப வெள்ளூர்னா வெள்ளூரும்
இல்ல பக்கத்துல இருக்கிற இதுல ஏரியால எந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா போயிடுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, த்ரோட் ஸ்வாப் எடுத்துட்டு செக் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அந்த டைம் வரைக்கும் உங்களை பாதுகாப்பா இருக்க சொல்லுவாங்க. ஒண்ணுல நெகட்டிவ்னா யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் ரொட்டீன் லைஃப். மேக் இட் வெரி வெரி கிளியர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டினையல். எனக்கு வராது. இந்த டினையல் ஃபேஸ் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. irrespective of our qualification, நம்மளோட படிப்பறிவோ பகுத்தறிவோ எதுவா இருந்தாலும் நமக்கு இருக்கு, நமக்கு வராது. அப்போ திடீர்னு ஒண்ணு வரும்போது எனக்கு இருக்காது, சரி பாத்துக்கலாம், அது விட பாத்துக்கலாம், இப்படி பாத்துக்கலாம்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு வந்தா நான் என்ன பண்ண போறேன்றதுக்கு மனதளவுல கெட் ப்ரிப்பேர்ட். நத்திங் ராங் இன் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட். வரலன்னா ரொம்ப சந்தோஷம். வந்தாலும் நம்மள பாதுகாக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் நீங்களா இருந்தாலும், உங்களை சார்ந்த உங்க குடும்பத்தினரா இருந்தாலும், உங்க கலீகா இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும், இதுதான் விஷயம். சோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சோ இப்போ இந்த மாதிரி சளி, இருமல், தலைவலி, ஜுரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ராக்ல போறோம். இப்ப எனக்கு ஏற்கனவே பிபி இருக்கு சார், சுகர் இருக்கு சார், நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு மாத்திரை முடிய போகுதுன்னா கண்டினியூ த டேப்லெட். ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்க வீட்லயே அக்குச்சக்கர் இருந்தா அக்குச்சக்கர்ல பாத்துங்க. ஆல்வேஸ் ஹேவ் அ டெலி கன்சல்டேஷன். இதுக்கு முன்னாடி டெலிபோன்ல கன்சல்டேஷன் பண்ணக்கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். பட் இந்த பேண்டமிக்னால அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால யூ கேன் ஆல்வேஸ் கோ த்ரூ டெலி கன்சல்டேஷன் வேர் அண்ட் வென் நெசசரி. பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஏற்கனவே பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த டாக்டர்னா அவருக்கு உங்களை பத்தி தெரியும், அதுக்கான மெடிசின்ஸ் சொல்லுவா, இதை போடாதீங்க, உங்களுக்கு இது அலர்ஜி, அதனால பாத்துங்க, ஜாக்கிரதை. ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னா, ஐ டேக் டைம். அந்த மாதிரி பேஷண்ட் இருந்தாங்கன்னா நீங்க டேரக்டா மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வாட்ஸ்அப்ல கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வேற மெடிக்கல் ஷாப் போகும்போது வேற மாத்திரை மாத்தி கொடுக்க கூடாதுன்றதுனால டேரக்டா போன்ல சொல்லிடுவேன். ஸோ திஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் விச் யூ கேன் ஆல்வேஸ் டேக் இன்டு அக்கவுண்ட் வென் யூ என்கவுண்டர் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிக் டேப்லெட்ஸ் ஆர் ஹார்ட் ப்ராப்ளம் டேப்லெட்ஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் டேப்லெட்ஸ். இல்ல உங்களுக்கு திடீர்னு கீழே வழுக்கி விழுந்துட்டீங்க, வலிக்குது, நான் என்ன சார் பண்றது? ஸோ அப்போனா நாங்க என்ன பண்ணோம்னா, யூஸ்வலா போன்ல வந்து வி ஆல்வேஸ் டெல் எந்த இடத்துல வலிக்குது போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு காமிங்க. போட்டோ அந்த போட்டோல பார்க்கும்போது வீக்கா அந்த அளவுக்கு இல்லையா, காலை உயரமா வச்சுங்க, ஐஸ் பேக் உத்தரம் கொடுங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்க, பேரஸ்டமால் மாத்திரை மட்டும் போடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, எனக்கு 6 hours கழிச்சு சொல்லுங்க. திஸ் இஸ் ஹவு வி கேன் ஆல்வேஸ் கோ அபவுட் இட். ஸோ த டாக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வில்லிங் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப் யூ ஆஸ் அ பேஷண்ட். ஸோ அடுத்தது வந்து ஹோம் ரெமெடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு இன்ஜுரி அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம். பட் எப்பவுமே ஹோம் ரெமெடிஸ்க்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. டோன்ட் கோ ஆன் டேக்கிங் அவுட் த ஹோம் ரெமெடிஸ். ஒரு சின்ன ஒரு எல்லைக்குள்ள நிறுத்திங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனடியா ஆல்வேஸ் ஆஸ்க் யுவர் ஃபேமிலி டாக்டர் ஆர் த ஸ்பெசிபிக் கன்சல்டன்ட். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சமயத்துல வந்து வீட்டுல இருக்கவங்களையோ இல்ல நீங்களே போகணும் அப்படி உடம்பு முடியல அப்படின்னா, ஐ ப்ரிஃபர் யூ டு கோ பை பைக் ஆர் அ கார் ஆஃப் யுவர் ஓன். அப்படி இல்ல சார், எனக்கு அந்த வசதி இல்லை, இல்ல நான் என்ன எப்படி பண்றேன், யூஸ்வலா ஆட்டோல தான் போவேன்னா, எப்பவுமே ரொம்ப கிளியரா இருங்க. ஆல்வேஸ் ஹேவ் கிளவுஸ் போட்டுங்க. நீங்க ஏறி உட்காந்துட்டு நீங்க வந்து மாஸ்க் போட்டிருப்பீங்க, ஏத்தாப்புல உள்ள முன்னாடி வந்து ஆட்டோ டிரைவர் உட்காந்துருப்பார். இது எல்லாமே நீங்க வந்து மனசளவுல யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ அங்க வந்து நீ கைப்பிடி பிடிக்கிறீங்க, இது பண்றீங்க, ஐ மீன் அந்த ஆட்டோ கைப்பிடி பிடிக்கிறீங்க, இறங்குறீங்க, இது எல்லாமே மனசளவுல யூ ஹாவ் டு கீப் அ செக். ஸோ உள்ள போனே அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல சானிடைசர் கேட்டு வாங்கிக்கலாம், சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், ஸோ தட் யூ பிகம் கிளீன். அதே மாதிரி நீங்க உட்கார்ற இடத்துல தேவையில்லாம சேர்ல கை வைக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிராக்டிக்கலான டே டு டே லைஃப்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தருணங்கள். அந்த தருணங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோம்ன்றதான் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், சில சமயம் இரிட்டேஷனா இருக்கும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணும். பட் ஓவர் a period of time you get used to it, you will be really happy about doing that, having a very hygienic life. ஸோ மெயின் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்டர்லி பீப்புளுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆல்வேஸ் மேக் ஷுர் இந்த மாதிரி பாத்ரூம்ல தவறி வழுக்கி விழுகிறது, வெள்ளக்கீழே என்ன கொட்டியிருக்கோம் அதை தெரியாம வழுக்கி விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற ப்ராப்ளம் காம்ப்ளிகேட் ஆயிடும். ஸோ ட்ரை டு ப்ரிவென்ட் those kind of complications. ஸோ அதுக்கு மெயின் என்னன்னா, அவங்க ஒழுங்கா வந்து ஒரு பிபி சுகர் டேப்லெட்ஸ் ஒழுங்கா போட்டுக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் கரெக்டா கிடைக்குதா, எந்த சிம்டம்ஸா இருந்தாலும் ஏர்லியரா அட்ரஸ் பண்ண பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு தி எம்ப்ளாயர் ஆர் தி எம்ப்ளாயி. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்போ ரெண்டே விஷயம் தாங்க, எதர் ஃப்ரம் ஹோம் டு ஒர்க் ஆர் ஒர்க் அட் ஹோம். ஸோ ஒர்க் அட் ஹோம்ல தி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர்
சால்வ்டு. ஸோ ஃப்ரம் த ஹோம் டு ஒர்க் போகும்போது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைக் எடுத்துட்டு நீங்க ஆஃபீஸ் போயிருங்க, போகணும் வெளியில வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்கணும், யூ ஷுட் ஹேண்ட் வாஷ் யுவர் செல்ஃப். ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் திங்ஸ் ஒன் பிளேஸ். முடிஞ்ச வரைக்கும் கையில திங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சுங்க. ஒரு மொபைல் இருக்குன்னா மொபைலை வந்து ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஹேவ் அ கவர், ஒரு பிளாஸ்டிக் கவர் வெளியில வச்சுங்க. தேவையா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் யூ ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ தட் யூ அந்த நோ டச் டெக்னிக்கை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் மொபைல் இஸ் ஒன் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் கேஜெட் அண்ட் அனதர் இஸ் யுவர் பர்ஸ். ஸோ வேலெட் வந்து தேவை இருந்தா மட்டும் எடுத்துட்டு போங்க. கிரெடிட் கார்டு தனியா வச்சுக்க முடியுமா வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பே த்ரூ டிஜிட்டல் மீன்ஸ். கேஷை ஹேண்டில் பண்றதை கம்மி பண்ணுங்க. ஏன்னா டெஃபினட்டா ரூபா நோட்ல இந்த இது ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன இது வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபார்மலின் டேப்லெட்ஸ் ஒன்று கிடைக்கும். என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கேஷியரா இருக்கிறீங்க அப்படின்னா 2-3 விஷயங்கள் எப்படின்னா, நீங்க கேஷ் கையில வாங்க ஒன்று கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு டப்பால அந்த கேஷை போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள ஃபார்மலின் டேப்லெட்ஸ் போட்டு வச்சுட்டீங்கனாலே it will get sterilized. This is what we are using in our hospital. So முடிஞ்ச வரைக்கும் கேஷை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கிற கேஷியரோ இல்ல வந்து மணி ஹேண்ட்லிங்கை வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் யாரா இருந்தாலுமே ஆல்வேஸ் வேற கிளவ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு முக்கியமான விஷயம், கிளவ் போட்டுட்டோன்றனாலே நம்ம பக்காவா நம்ம ப்ரொடெக்ட் நினைச்சிட்டு அந்த கிளவ் எடுத்து கண்ணை தேய்ச்சிக்கிறதோ இல்ல வந்து மூக்கு கிட்ட கொண்டு போறதையோ அவாய்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருக்கலாம் இல்ல ஒரு ஆக்டிவ் எம்ப்ளாயியா இருக்கிறீங்கன்னா உங்க ஒர்க் பிளேஸோட ப்ளூ பிரிண்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆல்வேஸ் மார்க்கெட் எங்கெல்லாம் உங்களோட எம்ப்ளாயிஸோ கோ ஸ்டாஃபோ உட்கார போறாங்க, அவங்களோட சேர் எந்தெந்த இடத்துல இருக்க போகுது, கிளையண்ட் வந்தா எப்படி உட்காருவாங்க, வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் த ஆர் டியூரிங் த ஒர்க், எப்பெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிராபிக், இந்த டேபிள் அந்த டேபிள் போறது, அங்கே இந்த யூஸ் பண்றது, இந்த சிஸ்டம் மாத்தி அந்த சிஸ்டம் போறது, வாட் எவர் இட் இஸ். ஸோ யூ ஆல்வேஸ் ட்ரை டு இமேஜின் வாட் இஸ் யுவர் ரொட்டீன். நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்கும்ன்றதை யூ ஹாவ் டு மென்டலி கோ த்ரூ the 9 to 5 times or 9 to 9 time, whatever it is. So இதை வந்து நீங்க ஸ்பேசிங்கை வந்து you have to be very very clear. One more thing, பப்ளிக் கூட நிறைய மூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல I always advise you have one set of dress. அங்கேயே இருக்கட்டும். நீங்க போயிட்டு நீங்க கிளம்பும் போது இஃப் தேர் இஸ் நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வெளியே பாத் எடுக்க முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ்லயே முடிஞ்சா யூ ஆல்வேஸ் டேக் அ பாத், change it over to the new dress and come home. This is one way of minimizing the risk. So sanitizer wherever it is possible அந்த இடத்துல வச்சிட்டு இருந்தா பெட்டர். ஒரு ஸ்பேசிங், பர்டிகுலர் ஸ்பேசிங்ல இருந்தால ஒவ்வொருத்தருக்குமே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். அட்லீஸ்ட் கண்டெய்னர்ஸாவது கொடுத்துருங்க. மேக் ஷியோர் யூ டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆரம்பத்துல 1 மாசத்துக்கு பண்ணோம், அதுக்கப்புறமேல எங்களால அதுக்கு கட்டுப்படி ஆகல அப்படின்றத விட இப்பயே சில விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மஸ்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் இஃப் யூ ஆர் an employer, if you are an entrepreneur, always tell your staff it is for their good. Make them understand it is being told for his own life safety as well as for his family. மெயினா வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து ஏசியை அவாய்ட் பண்ணுங்க unless the machinery or the circumstances make it essential. Never do that. சரிங்களா? ஸோ வெல் வென்டிலேட்டடா இருக்கட்டும். ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிடுங்க. எப்பவுமே நீ உங்களோட ஒர்க் பிளேஸ்ல சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் ஃபார்மசி இதுவும் வச்சுங்க. ஸோ தட் தே டோன்ட் ஹேவ் த நீட் டு கோ அவுட். அந்த மாதிரி இதை ப்ரொவைட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிகார்டிங் த சிம்டம்ஸ், எப்பெல்லாம் எம்ப்ளாயிஸ் கூட கண்டினியூஸா நீங்க வந்து பேசிட்டே இருக்கணும். இந்த சென்ஸ் லைக் நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்குது, ஒரு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கேட்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் யூ நீட் டு கம் அவுட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப், இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஈச் எம்ப்ளாயி இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. A co-employee is important to you. You are ஏன்னா பிகாஸ் இந்த எக்கோசிஸ்டம் மெயின்டைன் ஆச்சுன்னா தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரன் பண்ண முடியும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னஸ் அப்சென்டிசமும் இந்த மாதிரி சடனா ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அவருக்கு கோவிட் வருது அப்படின்னா then the system gets demoralized. So always be precautionary, take safety steps prior. So இது very very important. Keep it in mind. Being an employer or an entrepreneur, it is very very important. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பேசிஸ்ல எங்களோட ஒர்க் பேட்டர்ன் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. சர்ஜரிஸ் எல்லாம் கிடையாதுன்றதுனால, ஏன்னா we are taking only emergency. ஸோ நாங்க என்ன பண்றோம், ஒரு செட் ஆஃப் பீப்புள் 4 நாளைக்கு வர சொல்றோம், திருப்பி அவங்களுக்கு ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துறோம், அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வராங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பண்ண முடிந்தால் மேக் இட் அஸ் ரொட்டேஷன் பேசிஸ், ஸோ தட் அவங்களோட எக்ஸ்போஷர் டைம், வெளியில வரக்கூடிய சுத்திட்டு இருக்கிற டைமை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அடுத்த கஸ்டமரை பொறுத்தவரை கஸ்டமர் வந்தோடனே என்னையா புதுசா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, கையை கழுவ சொல்றீங்க, இதை பண்ண சொல்றீங்க, அதான் கோவிட் முடிஞ்சிச்சுட்டாங்க, லாக்டவுன் முடிஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்வேஸ் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் மேண்டேட்ரி. ஒரு கஸ்டமரை லூஸ் பண்றோன்றதுக்காக ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அந்த செயின் ஆஃப் சேஃப்டி கெட்ஸ் அஃபெக்டட். மேக் இட் வெரி வெரி கிளியர். இட் இஸ் அ வெரி வெரி எம்பாரசிங் சிச்சுவேஷன். பட் ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அதற்கான அட்மாஸ்பியர், ஏன்னா நாங்களும் அப்படிதான் சார் பாத்துக்கிறோம், எங்களை நாங்க இப்படிதான் சார் பாத்துக்கிறோம், உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றோம் அப்படின்றத சொல்லுங்க. அந்த எஜுகேஷன் பேம்ப்ளெட்ஸோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஹோர்டிங்ஸோ தயவு செஞ்சு உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ள வச்சிருங்க. வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணுங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் பி வெரி ஸ்பெசிபிக் அபவுட் த டைமிங்ஸ். ஒரு கடையில சார் என்ன சார் என் கடையில எப்பவுமே 20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, நான் என்ன சார் பண்றது அப்படின்னா டோர் டெலிவரிக்கு பிளான் பண்ணுங்க. சார் நீங்க இந்த கஸ்டமர் ரெகுலரா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இப்பயே லிஸ்ட் எடுத்து டேட்டா பேஸ் கொண்டு வந்துட்டு சார் இந்த டைம் வந்துருங்க சார், நான் கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போன்லயே நீங்க ஆர்டர் கொடுங்க சார் சொல்லி நீங்க பண்ணுங்க. So I think like we can, there are a lot more to discuss, but I think like I have taken too much of time. So I would request Senthil Murugan to coordinate and come out with any other questions. I can answer them. Thank you very much, sir. Friends, you can ask any questions. இன்னொரு 10 minutes சார் வந்து 5 o'clock வரைக்கும் தான் 4 to 5 அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த டைம்ல உங்க கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் நீங்க சார்கிட்ட கேட்கலாம். சப்போஸ் கொஸ்டின்ஸ் அன்மியூட் பண்ண முடியாதவங்க சேட்ல கேட்டீங்கன்னா ஐ வில் கோஆர்டினேட் வித் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சார் இப்போ லைவ்ல சொல்லுவாங்க. எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க். டாக்டர் இப்போ மழை பெய்யறது வந்து அவ்வளவு நல்லது இல்ல கோவிட் டைம்ல அப்படின்னாங்க, அது உண்மை டாக்டர்? சரி, டெம்பரேச்சர் வந்து டெஃபினட்டா இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சரை வச்சு மட்டுமே ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் மாறும்போது இது வந்து ஃப்ளூ வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து டெஃபினட்டா அதோட பரவல் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு அதுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மழைனால வரக்கூடிய டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இஸ் நாட் சோ லோ டு மேக் இட் மோர் இன்ஃபெக்டிவ். ஸோ அதனால அது பெரிய தொடர்ச்சியா மழை பெய்யுதுன்னா டெஃபினட்டா ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. மாரியப்பன் சார் நீங்க கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். சார் சந்தேகமே இல்லாத ரொம்ப சூப்பரா தெளிவா டே டு டே லைஃப்ல நாம எப்படி கொரோனா வைரஸ்ல இருந்து பாதுகாப்பா இருக்குன்றது ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். தேங்க்யூ. அதனால ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். சொல்லுங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம், இப்போ இத்தாலி, அமெரிக்கா இது போன்ற நாடுகள் எல்லாம் நிறைய பேஷண்ட் வந்து நிறைய அறிகுறிகளோட இருக்காங்க, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க சார். இப்போ நம்ம ஐசிஎம்ஆரோட ரிப்போர்ட்டை பார்த்தா 80% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து எந்தவித அறிகுறியுமே இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். இதுக்கு என்ன சார் ரீசன்? இதுல வந்து ஒரு ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா, யாராலையுமே தெளிவாக எதனால சில ரீஜன் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியல. அதுக்கு வந்து சில காரணங்கள் நம்ம என்ன சொல்லலாம், ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து மியூட்டேட் ஆயிட்டே இருக்கு, அதோட குணநலன்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வூஹான்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்த அந்த வைரஸோட தன்மைக்கும் அதோட பிஹேவியருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அஃபெக்ட் பண்ணதுக்குமே வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 ஸ்ட்ரெயின்ஸ் வந்துருச்சு, ஏபிசின்னு. ஸோ நம்மளோடது வந்து சி ஸ்ட்ரெயின். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாராலையுமே வகைப்படுத்தி இதுதான்னு தெளிவா சொல்ல முடியல. இது நம்பர் 1. நம்பர் 2, சரவணன் சொன்ன மாதிரியான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எல்லாமே ஒன்னு -2, 3, 4 டிகிரிஸ், இல்லைன்னா ஒரு 10, 5 அந்த மாதிரி டிகிரிஸ்ல விச் இஸ் நாட் ஹியர். இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம். ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த ரீஜனை பொறுத்து உடம்பளவுல சில தன்மைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ்ல தான் டயபெட்டிஸும் ஹார்ட் டிசீஸும் ஜாஸ்தி, வேற ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அந்த அளவுக்கு கிடையாது. சோ அந்த மாதிரி இந்த வைரஸோட தாக்கம், இதனால வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது ரீஜனுக்கு ரீஜன் மாறுபடுது. 4வது ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்த உடனே ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து கிடையாதுங்க. கொரோனா வைரஸ் வந்து உடம்புக்குள்ள போய் அதனால ஏற்படக்கூடிய இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போய் தான் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா இட் இஸ் கால் சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நுரையீரல்ல
ஒரு திரை மாதிரி இருக்கும். எப்படி வந்து உங்களுக்கு ஏசிக்கு ஒரு ஃபில்டர் இருக்கோ அந்த அந்த ஃபில்டர் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள போய் ஃபில்டர் ஆகி அது வந்து ரத்தத்துக்குள்ள போய் ரத்தத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குது. இதுதான் விஷயம். இந்த எக்ஸ்சேஞ்ச், இந்த டிரான்ஸ்போர்ட், அந்த மெம்பரேன் கெட்ஸ் அஃபெக்டட் இன் த லங்ஸ். அது வந்து இந்த எதிர்ப்பு சக்தி வந்து சாதாரண முறையில இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா அப்நார்மல் முறையில தாக்கும் போது டேமேஜ் ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் ரீஜனுக்கு ரீஜன் மாறுபடுது. தேங்க்யூ வெரி மச் சார். நோ ப்ராப்ளம். மூர்த்தி சார் லைன்ல இருக்காங்க சார். மூர்த்தி சார் நீங்க வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன், வெரி ஃபைன். 2 டவுட். ஒன்னு, மாஸ்க் கிளவுஸ் போடுறதுனால கண்டிப்பா ப்ரொடெக்ட் ஆகுவோமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனிக்காய்ச்சலம் அப்படின்ற ஒரு சித்தா டாக்டர் வந்து எங்கிட்ட நீங்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, பிளஸ் ஒரு 5 பேஷண்ட் எங்கிட்ட கொடுங்க, ஐ வில் ரிகவர் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றாரு. சோ இத பத்தி உங்களுடைய ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எகைன் இந்த கிளவுலயும் மாஸ்க் நல்ல क्वेश्चन ஆக்சுவலா. ஏன்னா கிளவுலயும் மாஸ்க்னாலயும் இட் இஸ் a tool to protect yourself. அப்படின்னா இப்போ வந்து இப்போ நீங்க கிளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, பைக்ல இருந்து இறங்குறீங்க, நீங்க வந்து கடைக்குள்ள போய் நின்று உங்க பர்ஸ் எடுத்து பணத்தை கொடுக்குறீங்க, அவர் பணத்தை நீங்க வாங்குறீங்க, சேஞ்ச் வாங்குறீங்க, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிக்கிறீங்க, எல்லாமே கரெக்ட். இதுக்கு நடுவுல எத்தனை தடவை வந்து நீங்க தொடுறீங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, வீட்டுக்கு வந்துடுறீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேல வாசல் என்ன நீங்க கேட்டை திறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு. ஸோ எல்லா விஷயத்திலையும் ஒரு தடவை கிளவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுங்க, இப்ப எல்லா டைமும் அந்த கிளவ்ல தான் இருக்கும். கிளவ் கழட்டணும்னா உங்க கை சுத்தமாயிடும். சோ அந்த டைம்ல என்னன்னா, ஆனா கிளவ் போட்டிருக்கிறதுனால அந்த கிளவ் எடுத்து நீங்க கண்ணில் தேய்ச்சிக்கிறதோ இல்ல மூக்குல கை வச்சுக்கிறதோ டெஃபினட்டா பரவும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிறத விட இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இட் சர்வைவ்ஸ் ஃபார் மோர் தென் 10 hours. ஸோ மாஸ்க்ன்றது ப்ரொடெக்டிவ் ஒன்லி டு சம் எக்ஸ்டென்ட். டெஃபினட்டா அது இல்லைன்னா டோட்டலா நீங்க வந்து கையில ஆயுதமே இல்லாம போருக்கு போற கணக்கு தான். ஸோ இது எல்லாமே கத்தியா இருந்தாலும் துப்பாக்கியா இருந்தாலும் உபயோகப்படுத்துற விதம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த கிளவுஸ்ன்றது ஆப்ஷனல் சார். இப்போ நீங்க உங்களை கவனமா பாத்துக்கிறீங்க, நீங்க அது வரைக்கும் கண்ணிலையோ மூக்குலையோ வாயிலையோ நீங்க வந்து உங்க விரல்கள் வைக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நகம் கிடைக்கிற பழக்கம்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்தோன்னா கையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மாஸ்க் இஸ் த மஸ்ட். இந்த தனிக்காய்ச்சல்ன்றவர் அவர் ஆயுர்வேதாவா சித்தாவா சார்? Right. See, the methodology is different in each non-allopathic இதுல. ஸோ இப்போ ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அந்த மாதிரிலாம் வச்சுங்களேன். ஸோ இதுல என்னன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கான தீர்வு அலோபதியில இருக்கு அப்படின்றது கிடையாது. இதோட சயின்டிபிக்கா இந்த வைரஸ்ன்றத ஒன்ன கண்டுபிடிச்சு இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, உங்களோட இம்யூன் சிஸ்டம் பெட்டரா வச்சுக்கிறது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்போது செயற்கையா ஆக்சிஜன் கொடுக்கறது, உங்களோட பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது. இதுல வந்து அந்த HCQS ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சொல்லக்கூடிய மாத்திரை வந்து ப்ரொஃபிலாக்டிக். இந்த மாதிரி எங்களை மாதிரி இந்த மாதிரி டாக்டர் இவங்க எல்லாம் ரிஸ்க் இருக்கிற ஆட்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல வந்ததுக்கு அப்புறமே இந்த மாத்திரைகள் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 100% கியூர்ன்றது கிடையாது. இட் இஸ் ஆல் இது பண்ணா இது பெட்டரா இருக்கு, இதுல சில ரிசல்ட்கள் நல்லா இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் சொல்றது. ஸோ இதோட எஃபிகசி அப்படின்னு நான் சொல்றது அலோபதியில பாத்தீங்கன்னா ஒரு 50% to 60% சொல்லலாம். ஸோ இந்த சித்தாவை பொறுத்த வரைக்குமே இப்ப சித்தால வந்து என்ன விஷயங்களை வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான கியூர் இருக்குன்றது அவங்கதான் சொல்ல முடியும். பட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு இருக்கு. இதை கொடுத்து இதனால இது சரியா போச்சுன்றதுக்கான ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 10 பேர் கொடுத்து 20 பேர் கொடுத்து நல்லா இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அது ஊர்ஜிதமாகிறது. தட் இஸ் கால்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அது வந்து அலோபதியா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், சித்தா, வாட் எவர் இட் இஸ் சேம். என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 5 பேரை கொடுங்க நான் குணமாக்கி காட்டுறேன் அப்படின்றதுக்கு வந்து இது விளையாட்டு அல்ல. மெயின் திங் என்னன்னா, மற்ற ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறோம், நான் என்னோட மாத்திரையும் போட்டு பாருங்க பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் டெஃபினட்டா வெல்கம் பண்ணலாம், as long as it does not cause any harm. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை பொறுத்த வரைக்கும், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும்.
ஹைட்ராக்சிக்ளோரோகுயினோட சேர்த்து அசித்ரோமைசினும் போடலாம்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ரெண்டையும் போட்டவங்களுக்கு ரொம்ப சிவியர் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுட்டாங்க. ஸோ அதனால கால மாற்றத்திலையும் இந்த மாதிரியான எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மாறிட்டே இருக்கிறதுனாலையும் இதற்கான தெளிவு எல்லாமே பாத்தீங்கன்னா practically speaking a final consensus will be arrived only after 2 years. Thank you. No problem. Welcome. சார் கமலகிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டு வைக்கிறேன் சார். சார் கமலகிருஷ்ணன் சார் நீங்க லைன்ல தான் டைரக்டா பேசலாம். கமலகிருஷ்ணன் சார். சார் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ நம்ம சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க, ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சிம்டம்ஸ் வந்து நம்ம எந்த சிம்டம் வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணும், அந்த சிம்டம் தாண்டிட்டா ரொம்ப ரிஸ்க் எப்போ நம்ம அந்த லைன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்றது? பெர்ஃபெக்ட். இது வந்து நீங்க 2-3 விஷயங்கள் நீங்க கவனத்துல வச்சுக்கலாங்க. ஒண்ணு வந்து உங்களோட ஆக்டிவிட்டிஸ். இப்ப ஜென்ரலா வந்து நான் இவ்வளவு நாள் வீட்டை விட்டு வெளியே போகாமே இருந்தேன், பட் இப்பதான் 2-3 தடவை போயிட்டு வர வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சளியோ இருமலோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னு பட்சத்தில் நீங்க வந்து அந்த ரிஸ்கை பொறுத்து நீங்க உடனடியா ஜிஹெச்க்கு போயிடலாம். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தொண்டை கரகரன் இருக்கு, ஆனா இருமுனா சளி வருது அப்படின்னா 70% அது வந்து கொரோனாவா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அது ட்ரை காஃப் தான் வரும். ஸோ அதனால என்ன மாதிரி காஃப், இது ட்ரை காஃபா இருக்கும் பட்சத்தில், ஃபீவரா இருக்கும் பட்சத்தில், மூச்சு விடுறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே, எனக்கு யூஸ்வலா இந்த மாதிரி இருந்தது இல்லையே, இது 3 தான் தெளிவான சிம்டம்ஸ். நீங்க உடனடியா ஜிஹெச்க்கு போக வேண்டியது. அதர்வைஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பிசிஷியன்ட்ட நீங்க கேட்டுக்கலாம் த்ரூ ஃபோன். சார் ஏன்னா இதுக்கு ஒரு பாரஸ்டமாலும் ஒரு ஆன்டிஹிஸ்டமின் சொல்லுவோம், அதாவது என்னன்னா ஒரு சிட்ரிசன் மாத்திரையோ போட்டுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணலாங்க, பட் நெவர் டேக் அ சான்ஸ் பியாண்ட் 1 day. இது வந்து என்னோட இது. ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கவர்மெண்ட் சொல்ற நார்ம்ஸ் என்ன, ஐசிஎம்ஆர் சொல்ற நார்ம்ஸ் 3 விஷயம் தான்: ஃபீவர், ட்ரை காஃப், பாடி ஏக் இருக்கும், பிரெத்லெஸ்னஸ். இந்த 4 விஷயங்கள் தான். ஸோ ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் நீங்க சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 4மே இல்லாம இருக்கலாம். இதுல பாடி ஏக் மட்டும் என்னன்னா, இந்த உடம்பு வலின்றது வந்து நம்மளோட ஒழுங்கா தூங்குறனாலும் வரும், நம்ம எதனா ஸ்ட்ரெயின் பண்ணா வரும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும். ஸோ அதனால அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ மற்ற 3 வந்து ரொம்ப கிளியர் கட்டா நம்மள சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சிம்டம்ஸ் கவர்மெண்ட் சொல்ற கைட்லைன்ஸ் இருக்க சிம்டம்ஸ் இருந்தா உடனடியா ஜிஹெச்க்கு. உங்களுக்கு வெறும் ஒரு யூஸ்வலா வரக்கூடிய ஒரு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அது மாதிரி மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்குன்னா ஆல்வேஸ் வெயிட் ஃபார் 1 day. பாராஸ்டமால், சிட்ரிசன் மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் 1 day. அதுக்கப்புறமும் கன்சிஸ்டன்டா இருக்கு, ஐ டோன்ட் ஃபீல் குட் அப்படின்னா இமீடியட்டா ஜிஹெச்க்கு போயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தி பெஸ்ட் ஆன்சர்ஸ். Thank you sir. The time is exactly 5 o'clock. Sir, நீங்க இன்னொரு 2 more questions wait. Okay na, we will proceed and illana நம்ம படிக்கலாம். Doctor sir. Yeah. Where on is that? I mean, thank you so much for the opportunity. I don't know whether it was to what extent it is, because it is an ongoing process. So, என்னோட one of the interests, because I am an orthopedic surgeon, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, but the impact what it is causing in the community is definitely worrisome. இது என்னன்னா, நம்ம எல்லாருமே we are all connected to each other in this problem. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஏன்னா the time has gone where நம்ம வந்து இது என்னோட வாழ்க்கை, எனக்கு இப்ப நிறைய பேர் பார்த்திருப்போம், நான் தான் உண்டு தன்னோட ஃபேமிலி உண்டுன்னு இருக்கிற காலங்கள்லாம் இருந்தது. இது எல்லாமே இனிமே மாறப்போகுது, because we are connected with the community now. Because unless we ourselves change and make others to change, very very important, community level participation. செந்தில் சார் அந்த 2-3 ஆர்டிகல் மட்டும் நான் வந்து ஜெயபிரகாஷும் ஜேக்கப் ஜான் பண்ணதை நான் சொல்றேன், சர்க்குலேட். ஏன்னா it is for the common public. ஏன்னா community participation is very important. You people can always do that. Thank you. சார் டைம் இருக்குங்களா சார்? இன்னும் 2 பேர் क्वेश्चन கேட்கணும்டா, உங்க டைம் இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல, I am absolutely free till 5:30க்கு நான் வேற ஒரு சும்மா ஒரு டாக் கேட்கணும். Actually we too strict on time, but உங்க டைம் கிடைக்கிறது இவங்களுடைய क्वेश्चंस्க்கு இருக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரி, எனக்கு ஒண்ணு இல்ல, I am more happy to answer. செல்வம் உங்க क्वेश्चंस கேட்கலாம் நீங்க. ஓகே, thank you சார். சார் ஒரு சின்ன டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம மாஸ்க் போட்டுருக்கோம் சார், நமக்கு உடனே தும்பல் வருது சார். அந்த நம்ம இருக்குது எல்லாமே வந்து ஸ்பிட் எல்லாம் ஃபுல்லா அந்த மாஸ்க்ல ஆயிடுது. ஸோ மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாம் சார்? இப்போ நம்ம மாஸ்க் ஃபுல்லா அதில் ஆயிடுது, நம்ம என்ன பண்றோம் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதாச்சும் ஏதாச்சும் வந்து நமக்கு பாதிப்பு இருக்கா சார்? டெஃபினட்டா நமக்கு பாதிப்பு கிடையாது. பட் ஒன்லி திங் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். இதுக்கு வந்து அதுதான் சொல்ல வந்தேன். இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இதுதான் வந்து டே டு டே லைஃப்ல நமக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாஸ்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல போட்டீங்கன்னா மூக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், தேய்க்கணும்னு தோணும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாஸ்க் எப்படி கலட்டணும்ன்றதுல இருந்து அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. மெயினா இது என்னன்னா, நீங்க அந்த மாஸ்க் கண்டினியூ பண்றதுல தப்பே கிடையாது. இப்ப நீங்க ஒரு டிராவல்ல இருக்கீங்க, ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, வேர் யூ டோன்ட் ஹேவ் மச் டைம் to get on to a new mask, always continue with that. ஓகே சார். இது more of a psychological இதுதான். You can always continue with that. நீங்க வீட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். இன்னொரு ஒரு சின்ன இது என்னன்னா, ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், you can have it in your bike or anything. நீங்க அதை வந்து உள்ளுக்குள்ள நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல அந்த மாஸ்கை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே திருப்பி நெவர் reuse the mask. ஏன்னா அது எப்படி வந்து ப்ராப்பரா ரொம்ப கஷ்டம் அதை மீட். அதனால இஃப் யூ நீங்க தும்மினீங்கனாலும் சரி இது பண்ணாலும் யூ கேன் ஆல்வேஸ் கண்டினியூ யூசிங் தட் டில் யூ சேஞ்ச் ஓவர் டு த நியூ மாஸ்க். ஒன்னாக. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க செக்ஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம். கேசவன் ராஜாமணன் ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன் கேசவன் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த இப்போ மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணாங்களா, அட்வைசபிளா சார்? அதான் சி பனியன் கிளாத் கிளாத் மாஸ்க். எஸ், நிறைய வந்துருச்சு. துணி மாஸ்கா இருக்கு, இந்த கிளாத், இந்த பனியன் கிளாத் மாஸ்க்லாம் வந்துருச்சு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு லைட்ல வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க வந்து அது வழியா வெளிச்சம் எந்த அளவுக்கு பரவுது அப்படின்னு. இட் இஸ் போரஸ். டெஃபினட்டா இந்த வைரஸ் பார்ட்டிகல் அதுக்குள்ள பூந்து இந்த பக்கம் வந்துடும். இதுதான் பாயிண்ட் சார். அப்புறம் எதுக்கு சார் அதுன்னா, சி ஒரு விஷயம் என்னன்னா, இது 2 வகைக்கு யூஸ் பண்ணலாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. பனியன் கிளாத் எப்பவுமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனாலதான் அது வந்து இன்னர்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ அதை வந்து நீங்க போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க வேற ஒரு மாஸ்க், இந்த நம்ம யூஸ்வலா 3 ply மாஸ்க்கோ மற்ற யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் இந்த ஒரு மாஸ்க் என்னைய காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா த ரிஸ்க் இஸ் அரௌண்ட் 50%. ஓகே, தேங்க்யூ. சார், அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு மேக் எ போல் ஹியர் சார். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த இடத்துல போல் கொடுத்துறேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் அப்டேட் யுவர் போல் ஹியர். போல் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இப்போ உங்களுக்கு சேட்ல வந்து நான் ஒரு லிங்க் கொடுப்பேன். அதுல வந்து உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி உங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டீங்கன்னா சார் கொடுக்குற ஆர்டிகல் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு நான். ஐ திங்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் உதயகுமார் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. லாஸ்ட் யுவர் கொஸ்டின். உதயகுமார் இருக்கீங்களா? சார், உதயகுமார் இல்ல. சுந்தர், நீங்க தான் கேட்க போறீங்களா? லைன்ல வந்தீங்க. எஸ் சார். கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்க செஷன் சூப்பரா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. தேங்க் யூ சார். இப்போ அந்த கோவிட்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா? இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பட் அவங்க கூட பேசலாமா வேணாவா சார் திருப்பியும்? தாராளமா. சரி, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குங்க, மேக் இட் அ பாயிண்ட் வெரி கிளியர். புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா சேஃப் டிஸ்டன்ஸ், மாஸ்க் போட்டுக்கணும், கை கொடுக்க வேண்டாம், அவங்கள தொடணும்னு அவசியம் கிடையாது. தாராளமா பேசலாம், ஒண்ணுமே ஆகாது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, which I want to add is, இப்ப வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொரோனானால ட்ரீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் அவங்களுக்கு வந்து அவங்க வேற யாராவது ஒரு கொரோனா பேஷண்ட் கூட வந்து கான்டாக்ட் இருக்கிறதுனால திருப்பி வருமா அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டி இல்லாம அந்த மாதிரி மாறுமா அப்படின்னு கேட்டா சான்சஸ் இருக்கு. அந்த பேஷண்ட் ஷுட் பி கேர்ஃபுல். நான் சொல்றது புரியுதுங்க. சோ அதனால நீங்க வந்து அவங்கள்ட்ட ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு கோவிட் நெகட்டிவ் ஆகி வீட்டுக்கு வர பேஷண்ட் நீங்க தாராளமா நீங்க ஒரு சக மனுஷன் எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி பழகிக்கலாம். பட் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே ஓகே சார். ஷூர் சார். சார், இப்போ ஏஞ்சோனே காஃப் ட்ரை ஆயிடுது. அந்த ட்ரை காஃப்னால ஒன்னும் இப்போ தூங்கி எழுந்த உடனே ட்ரை காஃப் வருதுன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களா? அது டெஃபினட்டா கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. இது எப்பவுமே நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி சமயத்துல வரும். இது அதனால இருக்கலாமோ, இது அதனால இது வந்து அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். எகெயின் த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு வந்து
ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி வரும்போது யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அண்ட் திங்க், எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி லூப்போல் விட்டோமா, நம்ம எங்கேயாவது வச்சிருந்தோமா, அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்தாலுமே ஒரு நாள் வெயிட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தொண்டை வந்து காகிள் பண்றது பெஸ்ட்டுங்க. பெஸ்ட் இது. அதாவது என்னன்னா டெஃபினட்டா டெர்மரிக் வந்து மஞ்சள் வந்து டெஃபினட்டா இதுதான். நீங்க கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நீங்க வந்து காகிள் பண்ணிடலாம். நிறைய வந்து ஹாட் வாட்டர் நீங்க யூ கேன் டேக். ஒரு நாளைக்கு யூசுவலாவே 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்ம டெம்பரேச்சர் நான் டெய்லியுமே ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன் சார். ரெகுலராவே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே ஓகே. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ மாஸ்க் போட்டாலே தும்பல் வந்துட்டே இருக்கு சார். அதனாலே மாஸ்க் போடாம. எக்ஸாக்ட்லி. அது ஒரு அன்நெசசியா இருக்கு சார். மாஸ்க் போட சொல்லி ஒரு மாதிரி அன்நெசசியா இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் கேட்டார் இல்லைங்களா, இன்னொருத்தர் கேட்டார் இல்லைங்களா, அந்த இது போடலாமா, பனியன் கிளாத் இருக்குல்ல, நீங்க அந்த பனியன் கிளாத்தை வந்து போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாஸ்க் போட்டு ஏன் ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து இட் இஸ் நமக்கு வந்து இப்ப எங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசு. ஏன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் மேல படும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இரிட்டேஷன் உருவாகும். இன்னொரு அடுத்த விஷயம் நான் சொல்லணும்னா, நீங்க எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த லாக்டவுன் முடியும், வெளியில போனதுக்கு அப்புறம் we are ஃப்ரீ பேர்ட்னு அந்த மாதிரி நினைச்சுக்காம நம்ம இதை கன்டினியூ பண்ண போறோம்ன்றத மைண்ட் லெவல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கான ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த மாஸ்க் பிரச்சனை கொடுக்குதா, இது பழக்கத்தினாலதான் டாக்டர் சொல்றாருன்னா, நான் ஏன் வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா போட்டு இருந்து பாக்குறேனே, பழகி பாக்குறேனே எப்படி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதான். Thank you sir. Thank you so much sir. Your valuable time எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தது. No problem. My pleasure. Thank you so much sir. Welcome sir. Thank you president. Sir, thank you very much. Last question from Mr. Gopi Kannan. அதுக்கு முன்னாடி I want to share a good news. Live la 2068 people reached sir this program. It's a good news, great thing. Gopi Kannan எவ்வளவுங்க? 2068 sir. 2068 பேர் பார்த்திருக்காங்க. துவாரக்னு ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து பேச சொல்லுங்க அப்படின்னாரு. we will have a second part, இன்னொரு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் சார். நம்ம கண்டிப்பா let's take Gopi Kannan as a last question sir. Gopi Kannan sir. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். என்னோட பேர் கோபி கண்ணன். நான் ராணிப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஐம் இன்டு மார்க்கெட்ஸ்ல இருக்கேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன் நான். ஸோ எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எங்களோட ஸ்டடீஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்மசி மார்க்கெட் அண்ட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல இருந்துச்சு. ஸோ இப்போ another 5 years there is going to be a great boom because of this COVID அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. Is that really true? It is going to be a huge market of medicine அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு டவுட் இருக்கு சார். How do you see this? See, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவராலாவே ஹெல்த் இண்டஸ்ட்ரியோட பிஹேவியர் வந்து மாறப்போகுதுங்க. இது வந்து எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு மாசத்துல இந்த 30 நாள்ல நான் ஒரு சர்ஜரி கூட பண்ணல. அப்போ ஒரு சர்ஜரி கூட பண்ணலன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெடிசின்ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்மசி ப்ராடக்ட்ஸோ நில். ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் டெஃபினட்டா குறையதான் போகுது. பட் எதை நோக்கி போகும் ஃபார்மசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிவென்டிவ். அதாவது என்னன்னா, மோர் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் இப்போ விட்டமின் சியா இருக்கட்டும், ஓவரால் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபார்மசி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மோர் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்ப நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க நினைக்கிறத விட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் கோயிங் டு பி a biggest ஃபேக்டர். ஒரு டாக் என்னன்னா, எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து உடம்பு நல்லா தானே இருக்குது, எதுக்கு இப்ப இவ்வளவு நாள் எதுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது. பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, see the stress will build up only over a period of time. ஒன்னு எக்கானமி. ஸோ எக்கனாமிக் ரெக்செஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் இஸ் கோயிங் டு பி a factor. ஸோ பிளஸ் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ். ஸோ இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்துட்டு இருந்தேன், ஆல்கஹால் வந்து எந்த அளவுக்கு வந்து when it is totally banned because of the non-availability, எந்த அளவுக்கு people have gone in for severe depression. So you have to think in that terms. Definitely pharmacy is going to make a peak, but நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட இதெல்லாம் வராது. For the simple reasons,
affordability is again going to be a biggest question. What kind of problems are we going to face? So COVID related வரும்போது பாத்தீங்கன்னா இந்த COVID related நீங்க மெடிசின்ஸ் பார்க்கும்போது எல்லாமே சப்போர்ட்டிவ் தான். It is not about anything which is going to really hydroxychloroquine தாண்டி வேற எதுவும் பெரிய டேப்லெட்ஸ் கிடையாது. So it may not reach a very big peak, but you have to keep a close watch on எதுல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் எதை நோக்கி போகுதுன்றதை பொறுத்து. இப்ப எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது இருக்கும். மேபி ஒரு 10% ஹைக் வரலாம். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். Thank you, sir. Thank you so much. It was a wonderful answer, sir. Thank you so much. Thank you very much, Doctor. I'm officially handing over to Saravanan sir for a closing remark. Yes. Yeah, please. Thank you very much, Doctor. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. யாருக்குமே டவுட்ஸே வர அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். அண்ட் நன்றி உரை மெடிக்கல் சுந்தர், ஜேசி மெடிக்கல் சுந்தர். தேங்க்யூ சேர்மன். இன்னைக்கு வந்திருக்கும் ட்ரைனிங் செஷன் டாக்டர் மணிவண்ணன் சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்கு புரிகிற அளவுக்கு தெளிவா ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்றது. இது எடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஜோன் ஆஃபீஸர், பிரசிடென்ட்ஸ், கரண்ட் பிரசிடென்ட் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சேர்மன். நன்றி. நாளைக்கு வந்து 23வது ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிஜிஎம் கணேசன் சார் எடுக்கிறாரு. ஸோ நாளைக்கு இதே டைம் 4 to 5 வரைக்கும் நம்ம இங்கே ஆன் இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன் சார். மணிவண்ணன் சார், டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ எவ்ரிவன். டாக்டர் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. இமிடியேட்டா நேத்து நைட் கால் பண்ணவே அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ரீச் ஆயிருக்கு. இட்ஸ் a great thing. I want to share the 2068 பேர் பார்த்தாங்க, நீங்க ஷேர் பண்ணனும். This is the screen sir. ஸ்கிரீன் பார்க்க முடியுதா சார்? இல்ல சார், ஷேர் பண்ணீங்க பட் ஷேர் ஆகல. ஓகே சார். யா thank you. வெள்ளூர் லைவ்ல போன சார் 2068 பேர் ரீச் ஆயிருக்கு. நாட் ஜெனரல் கிடையாது. நான் இங்க ஷேர் பண்ணறதால நான் இங்க ஷேர் பண்றேன். Thank you sir. Thanks a lot. I'm really happy. Thank you.